வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, கார்த்திக் ரேவதியை பிரிக்க ஜாமுண்டீஸ்வரி பிளான், இயக்கத்திலேயே செத்து விடுவேன், பரமேஸ்வரி கண்ணீர். வாங்க என்ன தகவல் என்ன செய்தின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். கார்த்திகை தீபம் சீரியலில் நேற்று எபிசோடில் ரேவதி வீட்டை விட்டு வெளியேறி கார்த்திகுடன் சேர்ந்து வாழ்வதற்காக பரமேசி பாட்டியின் வீட்டிற்கு வராங்க. அங்கே அவங்க ஆர்த்தி எடுத்து வரவேற்கும் பரமேசியுடன் பாட்டி இருவரையுமே விளக்கேற்ற சொல்லி மனதார ஆசீர்வதிக்கிறாங்க. இதற்கிடையே ரேவதியும் கார்த்திக்கும் பார்ப்பதற்கு மயில் வாகனம் ரோஹிணியும் அங்கு வராங்க. அப்போது ரோஹிணியினுடைய முகம் சோகமாக இருப்பதை பார்த்த ரேவதி, என்னாச்சுக்கா, ஏன் உன்னுடைய முகம் இப்படி இருக்குது என்று கேட்கிறாங்க. அதற்கு ரோஹிணி, அம்மாவுடைய கோபம் இன்னும் குறையவில்லை என்றும் எப்படியாவது உன்னையும் கார்த்திக்கும் பிரித்தாக வேண்டும் என திட்டம் போடுறாங்க. அப்பாவிடம் எப்படியாவது உங்களை பிரித்து விடுவேன் என சவால் விட்டிருப்பதாக கூறுறாங்க. அப்பாவும் உன்னால் முடிந்ததை பார்த்துக்கோ என்று சொல்லி, ஆனால் அம்மாவை நினைத்து தான் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட ரேவதி, நான் கார்த்திகுடன் வாழ்வது அம்மாவுக்கு பிடிக்கலை, இது எங்கள் அம்மாவாவது மகளுக்காக கல்யாண புருஷன் இருக்கும்போது வேறொருத்தருக்கு திருமணம் செய்ய வைப்பாங்களா, அதுவும் மருது போன்ற ஒருவனுக்கு என்ன திருமணம் செய்து வைக்க முயற்சி செய்கிறாங்களே என்று வேதனையுடன் பேசியிருக்கிறாங்க. உடனே மயில் வாகனம், நீ வீட்டை விட்டு சகல வீட்டுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம், இதுக்கு மேலேயாவது 2 பேருமே சந்தோஷமாக இருங்கன்னு சொல்லிட்டு மயில் வாகனம் ரோஹிணி அங்கேருந்து கிளம்பி செல்கிறாங்க. மறுபுறம் ரோஹிணி சொல்லியும் விஷயத்தை நினைத்த பரமேஸ்வரி பாட்டி வருத்தப்படுவதை பார்த்து கார்த்திக்கு, பாட்டி அத்தை இதெல்லாம் வேண்டாம் செய்யலை, எல்லாமே அந்தந்த சந்திரலேகா பண்ண வேலை, நீ தேவையில்லாமல் வருத்தப்படாதீங்க, இன்னும் கொஞ்ச நாள் சரியாகிவிடும்னு சமாதானப்படுத்துகிறாங்க. அதற்கு பரமேஸ்வரி, இன்னைக்கு சரியாகிவிடும் நாளைக்கு சரியாகிவிடும் என்று சொல்லித்தான் இத்தனை நாளாக பொறுத்து கொண்டிருக்கிறேன், ஆனால் எந்த மாற்றமும் வரலைன்னு அப்படி தான் இருக்குது. இந்த இயக்கத்தில் நான் போய் செத்து விடக்கூடாது, கடவுளை எனக்கு ஆசை கொடு என வேண்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என் மகனுடன் பேத்தியுடன் நான் சேர்ந்து வாழவே முடியாது போல், இந்த இயக்கத்தில் நான் போய் செத்து விடக்கூடாதோ, கடவுளை எனக்கு ஆயுசை கொடு என வேண்டிக்கு இருக்கிறாங்க. வேதனையுடன் பேசுகிறாங்க. இப்படி குடும்பத்தில் அனைவருமே வேதனையில் இருக்கும் முன்னிலையில் அடுத்து என்ன நடக்க போகுது, ரேவதியும் கார்த்தியும் பிரிக்க ஜாமுண்டீஸ்வரி என்ன செய்ய போகிறாங்க என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.